இப்போ நீங்க எல்லாரும் கலர் சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்க ஹோம்வொர்க்கை நீங்களே பண்ணிடலாம், அப்படிதானே? ஆட போங்கக்கா, நீங்க வேற. அவங்க கொடுத்துருக்கிற ஹோம்வொர்க்கே வேற. அது ஏதோ அடிஷன் சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 கலரை ஆட் பண்ணோம்னா என்ன கலர் வரும் அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. லக்ஷு, உன்கிட்ட ஹோம்வொர்க் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுவேன். இதுக்காக தான் நான் எப்பவுமே ஹோம்வொர்க்கை கையோட கொண்டு வந்துடுவேன். இங்க பாத்தீங்களா, இதுதான்க்கா அந்த ஹோம்வொர்க்கு. இங்க பாருங்களேன், இங்க 2 புள்ளி மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது 2ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கலர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்கக்கா. இது எப்படிக்கா பண்றது? எங்க மிஸ் நம்பர் அடிஷன் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கலர் அடிஷன்லாம் இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததே இல்ல. இதை போய் ஹோம்வொர்க்கா கொடுத்தா நாங்க எப்படிக்கா பண்றது? லக்ஷு, பிரியா, இங்க பாருங்க, இது நம்பர் அடிஷன் விட ரொம்ப ஈஸி. இது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் இது எல்லாத்தையும் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரியா? அப்பதான் உங்களுக்கும் புரியும். அதுக்கு இந்த இதெல்லாம் முதல்ல எடுத்துருவோம். இதை எடுத்துட்டு வேற ஒரு ஐட்டம் இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம், அந்த கலர் ஹோம்வொர்க் என்கிட்ட கொடு. இதில் என்ன கலர்ஸ் கொடுத்துருக்காங்க? ரெட் ப்ளஸ் எல்லோ, அதுக்கப்புறம் ரெட் ப்ளஸ் ப்ளூ, அதுக்கப்புறம் பிங்க் ப்ளஸ் ப்ளூ. ஓகே ஓகே, இந்த கலர்ஸ்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கலர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் செம ஈஸி. இது அடிஷன் பண்றதை விட இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் லக்ஷு. இது அந்த கலர் பேலட் மட்டும் எடுத்துட்டு வரட்டும். இங்க பாத்தியா, இதுதான் டோம்ஸோட கலர்ஸ். இதுல எல்லா கலர்ஸுமே இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி கலர்ஸ் மிக்சிங் பண்ணணும்னா முக்கியமா வேண்டியது 3 கலர்ஸ். அது ஆர்ஜிபின்னு சொல்லுவாங்க. ஆர்னா ரெட்டு, ஜினா கிரீனு, பீனா ப்ளூ. இந்த 3 கலர் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். நம்ம இதை வச்சு எந்த கலர் வேணாலும் நம்மளே ரெடி பண்ணிடலாம். எந்த கலர்னாலும்னா பிளாக் கலர் கூட கொண்டு வந்துடலாமாக்கா? ஆமா லக்ஷு, அதனால தான் இந்த 3 கலர்ஸை பிரைமரி கலர்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, எல்லாரும் சொல்லுங்க, பிரைமரி கலர்ஸ் எது? அக்கா, நான் சொல்றேன். ரெட், கிரீன், ப்ளூ. இப்போ எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் பண்றதை கரெக்டா பார்த்துட்டு அடுத்த தடவை நீங்க தான் பண்ணணும், சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் ஓபன் பண்ணி ரெட்ல கொஞ்சமா இது மாதிரி எடுத்துக்கணும். எடுத்து இந்த மாதிரி ஒரு பேலட்ல ஒரு சைடுல மட்டும் போட்டாச்சு, ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கலர் கொடுத்திருக்காங்க ரெட்டுக்கு அப்புறம்? அக்கா, நான் சொல்றேன், yellow கலர். ஓகே, இப்போ yellow கலரையும் இதே பேலட்லயே வச்சு மிக்ஸ் பண்ணணும், ஓகேவா? இப்போ பாரு, இங்க yellow கலர் இருக்குல்ல, இதை ஓபன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து இதோட இந்த ரெட்டோட மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு இப்போ என்ன கலர் கிடைக்குதுன்னு பாப்போமா? எல்லாரும் இங்க பாருங்கப்பா, ஆரஞ்சு கலரா மாறிடுச்சு. அப்போ ரெட்டும் எல்லோவும் சேர்ந்தா நமக்கு ஆரஞ்சு கலர் தான் கிடைக்குமா? அக்கா, இது சூப்பரா இருக்குக்கா. மிச்சம் இருக்கிற ஹோம்வொர்க்லாம் நானே பண்ணிடுறேன். இது ரொம்ப ஜாலியாவும் இருக்கு, இந்த மாதிரி மிக்ஸ் பண்றது. இது ஆன்சரை நான் இதுல போட்டுறேன். இதே மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டா போதும்ல? ஓகே, ஒரு சர்க்கிள் போட்டாச்சு, ஆரஞ்சு கலர் சர்க்கிள். இப்போ நெக்ஸ்ட் ஹோம்வொர்க் நான் பண்றேன். இப்போ என்ன கலர் போட்டிருக்காங்க? ரெட்டும் ப்ளூவும் ஆட் பண்ணா என்ன கலர் வரும்னு போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ரெட் கலர் எடுக்கணும். ரெட் கலர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் எடுக்கணும். ப்ளூ கலரும் இங்கே இருக்கு. ஓகே, ப்ளூ கலர் எடுத்தாச்சு. இத ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா இப்போ என்ன கலர் வருதுன்னு பாப்போமா? இது எங்க மேம் அன்னைக்கு சொன்னாங்கக்கா. இது ஏதோ ஒரு கலர் சொன்னாங்க. ஏதோ பிளான்ட்டோ ஏதோ எக் பிளான்ட் கலர்னு சொன்னாங்க. இது பாருங்கக்கா, இது எக் பிளான்ட் மாதிரியா இருக்கு. ஏதோ கத்திரிக்காய் கலர்ல தானே இருக்கு. லக்ஷு, கத்திரிக்காவை எக் பிளான்ட்னு சொல்லலாம். ஆனா ஆமாக்கா, இங்க பாருங்களேன், இந்த கலர் என் Dressக்கு மேட்சிங்கா இருக்கு. அப்படியா? அப்ப எங்க மிஸ் கரெக்ட்டா தான் சொல்லிருக்காங்க. சரி, அடுத்து என்ன கலர் கொடுத்திருக்காங்க? பிங்க்கும் ப்ளூவும். அக்கா, 2 கலர்லயும் ப்ளூ கலர் தான் மிக்ஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் கலர் கிடைக்குமா? லக்ஷு, ரெண்டுமே ப்ளூவா இருந்தாலும் அதோட மிக்ஸ் பண்ற கலர் வேற தானே. அதுல ரெட் இருந்துச்சு, இதுல பாரு பிங்க் தான் இருக்கு. இப்ப கலர் பாரு எப்படி மாறுதுன்னு. இது என்ன கலர்னு யாராச்சும் சொல்லுங்க. அக்கா, இது வயலட் கலர். எனக்கு நல்லா தெரியும், இது வயலட் கலரே தான். பரவாயில்லையே, எல்லாரும் சூப்பரா கலர் சொல்றீங்க. அக்கா, இங்க பாருங்கக்கா, நான் என்னோட ஹோம்வொர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லக்ஷு, அதான் நீ ஹோம்வொர்க்கை முடிச்சிட்டீல, கிளம்பு. இப்போ நான் என்னோட ஹோம்வொர்க்கை பண்ண போறேன். நான் உன்ன மாதிரிலாம் லேட் பண்ண மாட்டேன். இங்க பாத்தியா, இங்க பிளாக் கலர் 2 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒயிட் கலரும் 2 கொடுத்திருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒயிட்டை எடுத்துட்டு 2 பேலட்லயும் ஒயிட்டை தடவிடணும். அப்படின்னா மறுபடியும் இதை எடுக்க தேவையில்லைல்ல. பாத்தியா எப்படி யூஸ் பண்றேன் என் மூளைய? வெரி குட் ஜாஸ்மின், இந்த மாதிரியும் பண்ணலாம். நமக்கு 2 கலர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தான் அப்பப்போ மூளை யூஸ் பண்ணணும்ன்றது.
வருது. இப்போ பாத்தியா Black 2 தடவை கொடுத்திருக்காங்க. இந்த ஒயிட்டோட ஒரு Black, அதுக்கப்புறம் தனியா இன்னொரு Black கொடுத்திருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் இந்த Black-ஐயும் ஒயிட்டையும் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இது என்ன கலர் வருது? இது என்ன டார்க்கா இன்னும் Black-ஆ தான் இருக்கு. என்னக்கா கலர் சேஞ்ச் ஆகவே இல்ல, Black கலர்லயே இருக்கு. இப்போ என்ன பண்றது? ஏய் ஜாஸ்மின், ரெண்டு கலரையும் ஈவனா மிக்ஸ் பண்ணனும். Black அதிகமாவும் ஒயிட்ட கம்மியாவும் அப்படி மிக்ஸ் பண்ணினா இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணு, அப்பதான் உனக்கு கலர் கரெக்ட்டா வரும். பாத்தியா இப்போ கலர் சேஞ்ச் ஆகுதுல? அட ஆமா, இப்போ கலர் மாறுது. இது என்னதுக்கா? ஏதோ சாம்பல் கலர், இந்த யானை கலர்னு சொல்வாங்கல அது மாதிரி இருக்குல. என்னது யானை கலர் சாம்பல் கலரா? ஏய் இந்த கலருக்குன்னு ஒரு பேர் இருக்குல, அத சொல்லு. ஞாபகம் வந்துச்சு, கிரே கலர். சரி இப்போ வந்து இந்த ரெட் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்றோம். இப்போ என்ன கலர் கிடைக்குதுன்னு பாப்போம். வாவ் அக்கா, இங்க பாருங்கக்கா, இது பிங்க் கலர்ல இருக்கு. பேபி பிங்க் கலர் தானே இது? இந்த கலர்ல என்கிட்ட ஒரு Dress-ஏ இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த கலர். வாவ். ஓகே, இந்த ஹோம்வொர்க் முடிச்சாச்சு. லாஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ஹோம்வொர்க் தான். இந்த yellowவும் black-ம் சேர்ந்தா என்ன கலர்? ஓகே, black இருக்கு. இந்த yellow மட்டும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, நல்லா மிக்சிங் பண்ணோம்னா என்ன கலர் வருது? ஓகே, நல்லா மிக்சிங் பண்ணலாம். ஐயே, இது என்னக்கா ஏதோ சாணி கலர் மாதிரி வருது? அக்கா இங்க பாருங்களேன், இது சாணி கலர் தானே? ஏ ஜாஸ்மின், நல்ல வேளை உங்க மிஸ் என்ன கலர்னு எழுதிட்டு வர சொல்லாம இருந்தாங்க. எழுத மட்டும் சொல்லியிருந்தா நீ சாணி கலரு, யானை கலரு, பூனை கலர்லாம் எழுதி வச்சிருப்ப. அப்போ இந்த கலர் பேர் என்னக்கா? நல்லா கேட்டுக்கோ, இது வந்து டார்க் கிரீன். ஓகே லக்ஷு, பிரியா எல்லாரும் ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? நாங்க எல்லாரும் ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே வெரி குட் பா. இப்போ நான் அந்த பட்லு கார் இருக்குல, அதுல இருக்கிற பசில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பாத்தீங்களா, இதெல்லாம் சமோசா, ஸ்டாம்ப் பிரிண்ட் சமோசான்னு சொல்லுவாங்கல்ல. இதை வச்சு நம்ம ஸ்டாம்ப் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ஸ்டாம்ப் இங்க் இருக்கும்ல, இங்க பாருங்க, இந்த மாதிரி ஸ்டாம்ப் இங்க் இருந்தா இதுல வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா அதை அப்ளை பண்ணிடணும். அந்த ஸ்டாம்ப்ல இந்த மாதிரி அச்சு மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேப்பரில் ரோல் பண்ணோம்னா அந்த சமோசா மாதிரியே நமக்கு வந்து கிடைக்கும் பிக்சர். இப்போது நான் என்கிட்ட ஸ்டாம்ப் இல்லை, அதனால் இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, சமோசா எல்லோ கலரில் தானே இருக்கும். அதனால் இந்த எல்லோ கலரை கரெக்டாக இந்த ட்ரையாங்கிளில் வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணோம்னா அது மாதிரியே வரும். ரெட் ரோஸ், என்ன பேசுகிற நீ? இது வந்து ஸ்டாம்பிங்கில் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி பெயிண்ட்லலாம் பண்ணினா கரெக்டாக வராது. இப்போ தான் நம்மகிட்ட ஸ்டாம்ப் இல்லைல்ல, அதனால் இந்த பெயிண்ட்டை வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி வருதுன்னு ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே. நான் சொன்னா என்ன நீ கேட்கவா போற? சரி ஓகே, ட்ரை பண்ணு. இது எப்படியும் சான்ஸே இல்லை, வரவே வராது. ஓகே, நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ கார் ஓட்ட போகிறேன். ஓகே, கார் ஓட்ட போகிறேன். ஐயே, என்ன இது சரியாகவே வரல. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது.